ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாகி ட்ரோலாகி ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா, இப்போ நம்ம கேபிஒய் பாலா இருக்கார். அவரை பற்றி இந்த கூல் சுரேஷ் அவன் கூட இருக்கக்கூடிய பாலா கூட இருக்கக்கூடியவங்களேவும் அவனோட வளர்ச்சியை பார்த்து சகிச்சிக்க முடியலை. பொறாமையில் என்னென்ன பேசுகிறாங்க இந்த மீடியாவில். சரி, அவன் தான் ஸ்கேம் பண்ணுறான், பாலா ஸ்கேம் பண்ணுறான், அவனுக்கு பணம் எங்கேருந்து வருது, எப்படி வருது, இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறீங்களேடா. அவன் உழைக்கிறதுல 90% ஏழை மக்களுக்காக தான் செலவழிச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் உழைச்சதில் அப்படி எத்தனை % நீங்கள் செலவழிச்சிங்க? அவன் ஓட்ட ஆம்புலன்ஸ் வாங்கி தந்தேன், அவன் என்னால் முடிஞ்சதாக அவன் வாங்கி தந்தான்டா. நீங்கள் எத்தனை பேத்துக்கடா அப்படி என்னடா வாங்கி தந்தீங்க? பேசுகிறதுக்குன்னு ஒரு தகுதி தராதர வேணும். ஒருத்தன் நல்லது செய்கிறவன் கோடியில் ஒருத்தன் தான் இருப்பான். தான் உழைக்கிறத ஏழை மக்களுக்கு செய்யணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் கோடியில் ஒருத்தனாக தான் இருப்பான். அந்த கோடியில் ஒருத்தனாக அவன் இருக்கான். ஆனால் அதை தடுக்கிறதுக்குன்னு நீங்கள் செய்ய முடியாட்டினாலும் பரவாயில்ல, ஒருத்தர் செய்கிறவனை உபாசனப்படுத்தி அவனை தடுக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் செய்கிறதெல்லாம் மக்களுக்கு செய்கிற, ஏழை மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். நீங்கள் சம்பாரித்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, டிவி ஷோ பண்ணுறீங்க, படத்தில் நடிக்கிறீங்க. நீங்கள் வாங்குகிற காசை உங்கள் பிள்ளை ஊட்டி உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கிறீங்க. அவன் பாலா, கேபிஒய் பாலா சம்பாரித்து வெளியில் உள்ள ஏழை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை பிடிக்காமல் எதுக்கு இவ்வளோ பொறாமை உங்களுக்கு? நீங்கள் ஒன்று செய்யுங்க, இல்லையா செய்கிறவனை தடுக்காதீங்க தயவு செஞ்சு. பாவத்துலேயும் மிகப்பெரிய பாவம் ஒருத்தன் உதவுறதை தடுக்கிறது தான். நீங்கள் அவனை அந்த அளவுக்கு பாலாவை மன உளைச்சலுக்கு உண்டா பண்ணியிருக்கீங்க. இதில் முக்கியமாக இருக்கக்கூடியது நாய், கேடுகட்ட நாய் யாருன்னு பார்த்தா இந்த கூல் சுரேஷன் நாய். கூல் சுரேஷன், நீ எல்லாம் ஒரு நடிகனும் கிடையாது, ஒரு ஆளும் கிடையாது. யூடியூப்பில் ஆபாசமாக பேசிக்கிட்டு ஆபாசமாக தெரிஞ்ச நாய் நீ போயிட்டு இன்றைக்கி ஒரு டிவி ஷோ வந்துட்டா நீ பெரிய ஆள்லாம் கிடையாது. அவன் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து இன்றைக்கி அவன் கஷ்டப்படுறப்பையும் உதவினான், இன்றைக்கும் அவன் உதவிக்கிட்டு இருக்கான். தன்னை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி கேபிஒய் பாலா உதவிக்கிட்டு இருக்கான். கூல் சுரேஷ், இது உனக்கு கடைசி வாணிங்கான்னு நினச்சிக்கோ. தேவையில்லாமல் ஒருத்தன் உதவுறதை தடுக்காத. நீ உதவலை, யாருக்கும் 10 காசு உதவலை, அடுத்தவன் சொத்தை பிடுங்கி தின்னுக்கிட்டு இருக்க, உன் கூட தெரியுறவங்களை நம்ப வச்சு ஏமாற்றி தின்னுக்கிட்டு இருக்க. வெட்டியாக பல விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஞாபகத்தில் பண்ணி நல்லபடியாக நடந்துக்கோ. இது உனக்கு கடைசி வாணி. இன்னொரு தடவை கேபிஒய் பாலாவை பற்றி ஏதாவது சோசியல் மீடியாவில் பேசுகிறதா இருந்துச்சுன்னா இறங்கி வந்து பசங்க உனக்கு பதிலடி கொடுப்பாங்க, பார்த்துக்கோ.